சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, என்னால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. உங்க எல்லாரும் இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரகு? என்ன என்னால் டெய்லியும் தான் இப்படி பார்க்க முடியல, அதான் ஒரே வருத்தம். என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு ஃபோன் மட்டும் போடுங்க, டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு வந்து நானும் அனுவும் சிரிச்சிட்டு போகிறோம். நக்கலு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ரகு மாறவே இல்லை, அப்படியே இருக்கான். சின்ன பிள்ளையில உன்னை கீழேவே விட மாட்டேன், அத்தை அத்தை நீ என் பக்கத்துலேயே இருப்பேன், உன்னை தூக்கிட்டே அலைவன் தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரகுனா. ஏன்னா பிள்ளை எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பாசமாக அவனை வளர்த்தாங்க. அவனை பார்க்குறப்போ சே எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். தங்கமான பிள்ளை, அதோட அழகு அதோட திறமை மூஞ்சிலே தெரியுது. அப்பா நானும் அண்ணனும் எங்கேயா பரதேசம் போயிடவா? நீ வேணா ரகு அண்ணனை தத்தெடுத்து வளர்த்துக்கோ. என்னட்டி சொன்னா பின்ன எங்கள் அண்ணன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி தானே? அது என்ன உங்கள் அண்ணன் பிள்ளை உன் பிள்ளை மாதிரி, உன் பிள்ளையாவே ஆக்கிக்கோ. நானும் அண்ணனும் எங்கேயாவது போயிடுவான். என்ன உனக்கு ஓகே தானே? வாயை மூடு, வாய் இல்லைண்ணா நாய் தூக்கிட்டு போயிடும்டி. எங்க நாயை கூப்பிடு, தூக்கிட்டு போதான்னு பார்ப்போம். ஐய இங்கேயே வந்து அம்மாவும் பிள்ளையும் சட்டை போட்டு கிடக்குறீங்களா? சும்மா இருங்க கொஞ்ச நேரம். பாருல உன் தங்கச்சி என்ன வாய் பேசுகிறான்னு. எம்மா வாயை மூட மாட்டேங்கிறா இன்னைக்கு அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். நேரம் நல்லா இருந்துட்டா மட்டும் நீ ஒழுங்காக பேசுவியாக்கும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மத்தாயே, உன்னை பற்றி பேசலாமா? ஆளை விட்டுரு. ஐயா சொல்ல மறந்துட்டேன், பூஜைக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயர்ட்டி எடுத்து கொடுக்கணுமே. ஏட்டி போட்டி அதில் பூஜை சாமான்லாம் இருக்குது, ஐயர் ஒன்றுனா கேட்க எடுத்து கொடுட்டி. போமா நான் போகலாமா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்னட்டி கால் வலிக்குது? உன்னை நான் நிற்க சொன்னேனா? அப்பயே உட்காரதானே சொன்னேன். நீ நல்லா படிக்கட்டில் உட்காந்துட்ட, நான் புது தாவானை கட்டியிருக்கேன், கீழே உட்காந்தானே எந்திக்கவும் முடியாது, மண்ணா ஆகும். அதனால தான் நீ உட்கார இடத்துக்கு உட்காரலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி நீ போய் உட்காந்துட்ட. சரிட்டி கொஞ்சம் வாட்டி, என் தங்க பிள்ளைல எடுத்து கொடுத்துருட்டி. நான் கொடுக்கக்கூடாது டி, அம்மா அப்பா இல்லை பார்த்தியா, அம்மா எதுவும் பூஜை சாமான்லாம் கொடுக்கக்கூடாது. நீ வா. அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, நான் வரலம்மா, எனக்கு கால் வலிக்குது. அங்கே வந்து நின்றுக்கிட்டு கசகசன்னு வைக்கையில் எம்மா மூஞ்செல்லாம் என்ன வடியுமா, நான் வரலம்மா. பிள்ளை வளர்த்துருக்கேன் பிள்ளை. சே ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு சொல்லு பேச்சு கேட்குதா? இப்போ நீ வரப்படியே இல்லையாட்டி, இல்லைன்னா வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். பொம்பளை பிள்ளை சொல்லு பேச்சு கேட்காம வாய் பேசிட்டே அலையிறா. என்ன ரொம்ப கத்துற? அதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டல. சே இதுக்கு தான் நான் கோயிலுக்கே வர மாட்டேன்னு. நான் உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பேம்மா நீ. அத்தை நான் வேணா வரேன், நீங்கள் ஏன் அவளை திட்டுறீங்க? சரி அத்தை விடுங்க, அவள் காலேஜ் படிக்கிறா, சின்ன பொண்ணு, நம்ம போகலாம் வாங்க, நான் வரேன். இல்லைம்மானோ இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தானம்மா, இதெல்லாம் செஞ்சா என்னம்மா? நான் போகக்கூடாதுன்னா இவளை அனுப்புகிறேன், இல்லைன்னா நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன், ஒரு வேலை இவளை ஏவ மாட்டேம்மா. சரி அத்தை வாங்க நாம் போவோம். இல்லை நீயும் ரகுவும் கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்துப்பீங்க, உங்களை பிரித்து கூப்பிட்டு போகிறேண்ணே. ஆமாம் எங்களுக்கு நேரத்து தானே கல்யாணம் ஆயிருக்கு, நீங்கள் பிரித்து கூப்பிட்டு போகிறதுக்கு கூப்பிட்டு போங்க அத்தை, அவள் தான் வாரங்கால. சரிம்மா வா, நாம் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வரேங்க. போங்க போங்க, எப்போ தான் புருஷன் விட்டு போவேன்னு இருப்பியோ? என்னங்க நீங்கள் தான் போங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் நான் சும்மா சொன்னேன், நீ கிளம்ப மாட்டேன்னு, உடனே போகிறேன்ட்ட. போங்க, உங்களுக்கு விளையாட்டு தான், நான் போயிட்டு வரேங்க. அத்தை பாவம்ல. போகக்கூடாது, என்ன பண்ணுவ? போங்க. சரி சரி போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரம் வரணும்னா. சரி. லெக்கி கூப்பிட்டீங்களா? இல்லையே, கிளம்புங்கன்னு சொன்னேன். இந்த போகிறோம். நவரட்டி நடுமத்தில் சாட்டா மாதிரி நின்றுக்கிட்டு நவரு வாமானு. இந்த வராத்த, இந்த அம்மா ரொம்ப ஓவராக தான் போகுது, வீட்டுக்கு வரட்டும். உனக்கு தேவைதான், நல்லா வாங்கி கட்டுனியா? மூடிட்டு போறியா? வாயை உடைச்சிருவேன். என்ன ஷாலினி, ஏன் முன்னாடி இப்படி பேசுற? நான் இல்லைன்னா உங்க அண்ணனை அடிச்சிருவோம் புள்ளைய.
அப்படிலாம் இல்லைண்ணே, தெரியாமல் கோபத்தில் அவனை திட்டேன். அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். பண்ணாமல் இருந்தால் சரிதான். ம். ஐயோ, இவர் இருக்கிறதே மறந்துட்டேன். ச்சே. ஏய் அப்பா, இப்போ என்னப்பா ரேடியோ ஆஃப் பண்ணியிருக்காங்க? காது செவிடு கிழிஞ்சிடும் போலையா? இப்படி இருந்தால் செவிட்டு கல்யாணம் தான் வீட்டுக்கு போகணும். என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு தானே கோயிலில் விசேஷம் நடக்குன்னா சாமி பாட்டு பாட்டு போட்டால் தான் நல்லா இருக்கும். சும்மா ஊமையாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்? ஆமாம் பார்த்திலக்கோ, ஆட்சிக்கு விவரமே தெரியல. எப்பா எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது பாட்டு போட்டுவிட்டா நல்லா ஜாலியாக இருக்கும். ஆமாட்டி, ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் நடக்குதே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மகர கட்டைகளை பாரு, கொஞ்சமாக சவுண்டு வச்சாலும் சாமி பாட்டு கேட்கலாம். இது என்னென்னா அட்டுக்கிட்டு போன மாதிரி வான்னு ஒரே ஓலம் போட்டுக்கிட்டாலே இது. சரியாச்சு விடுங்க, இப்போ தான் ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல. போர் அடிக்குதுக்கோ. பாட்டு போட்டிருந்தாங்க இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போ எரிச்சலாக இருக்குது. இரு பொண்ணு, கொஞ்ச நேரம் தான், இப்போ பூஜை ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியாக்கோ ஆரம்பிச்சிருவாங்களோ? சே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது என்னட்டிய கோவில் பக்கம் கூப்பிட்டாலே வரமாட்டா, இன்னைக்கு அதிசயமாக வந்திருக்க, இல்லை ஆர்வமாக வேற இருக்குங்கிற? இல்லாச்சி, எப்போவும் வெறும் சுண்டலை தானே தருவாங்க. இன்றைக்கி ஏதோ பங்கு பிரித்து பொங்கல், சுண்டல், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதை ஒரே அடியாக ஓடி வந்துட்டேன். நானும் காசு கொடுத்துருக்கோம்ல. அதான பாட்டா, மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுக்காதவ என்ன அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்காளே நினைச்சேன். தின்னி மாட ஆச்சி, ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் ஆச்சி. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எரிச்சலாக இருக்காச்சி. ஏதாவது சம்பாத்தியம் வேணும்ல. நாமளே எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்குது? ஏதாவது தொழில் ஆரம்பிப்பாச்சி. ஆமாக்கோ, நானே சொல்லுன்னு நினச்சேன். எரிச்சலாக இருக்குக்கோ. ஆமாக்கு, ஏதாவது பண்ணலாம். கிழிச்சியா ஒரு தள்ளு வண்டி ஹோட்டல் வச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போன கதை ஊருக்கே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியாட்டி பேசாண்டி கெடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான், அப்புறம் விட்டா நேராக ஆர்மிக்கே போயிடுவோம் போல. என்ன ஆச்சு? அதுக்காக அப்படி சும்மா இருக்க சொல்கிறீங்களா? ஏதாவது பண்ண வேணாமா? கை செலவுக்கு காசு வேணும்ல ஆச்சு. என்ன ஆச்சு? 2 பொட்டை பிள்ளையில வச்சுருக்கேன். வா, அப்படி சொல்லிட்டியா? சரி டி, அப்போ நம்ம பக்கத்து ஊரில் குழு பிரிக்கலாங்களா டி? அது வேணா ஆரம்பிப்போமா? ஒரு ஆள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார், ஏம்மா குழு பிரிங்கம்மா, உங்கள் ஊரில் ஆள் சேருங்கம்மா, பார்த்துக்கோம்மா, உங்களுக்கு கமிஷன் தரமான்னு வேறு சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னட்டி நம்மளாம் பிரித்து செய்வான். கமிஷன் வந்தேன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்குவான். என்ன சொல்கிறீங்க? ஆ சரியாச்சி, சூப்பர் ஐடியா. நான் வரேன். சரியாச்சி, பண்ணுவாச்சி. பண்ணுவா கிண்ணுவெல்லாம் இல்லைச்சி, எல்லாவளும் குழுவில் சேரணும், எல்லாவளும் காசு போடணும். சும்மா ஒன்றுக்கிட்ட இல்லை. காசா? இல்லை, பூஷு. என்ன ஆச்சி? அதெல்லாம் கொடுத்துரும் ஆச்சி. கூட்டிட்டா சரிட்டி. பேசிட்டு சொல்கிறேன். என்ன சட்டப்பட்டுன்னு சொல்லுங்க ஆச்சி, எனக்கு பண்ணுவான். சரிட்டி, பண்ணுறட்டி. அதுக்கு நீ ஒரு நேரம் காலம் இல்லையா? எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்கிறேன். உங்ககிட்ட ஆர்வம்லாம் நல்லா தண்டி இருக்கு ஆரம்பிக்கும் போது, முடிகிறப்பனா உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையா ஆச்சி? இந்த பாருங்க, டாப்பாக இருக்கும். பாப்பா டாப்பாக இருக்கா இல்லைன்னு டூப்பாக இருக்கான்னு? நீ என்னட்டி வண்டலேருந்து ஒன்று பேசாமல் வாய முடிக்கிட்டுக்க? ஆச்சி, இன்னைக்கு அவன் மௌன விரதம். இன்னைக்கு பூஜைக்காக மௌன விரதம் இருக்கா. எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டேன், சொல்ல மாட்டிக்கா. அப்படியாக்கா? பக்கத்துலேயே உட்காந்துருக்க எனக்கு தெரியாம பச்சே. ஏட்டி மௌன விரதம் இருக்காங்க, வேண்டதெல்லாம் வெளில சொல்லக்கூடாட்டி, பலிக்காதே. ஆச்சி, வெளில தானே சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லலாம்ல. சொல்லுங்க ஆச்சி, ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். இவளை பெட்டாங்களா இல்லை செஞ்சாங்களானே தெரியல. லூசா இல்லை லூசு மாதிரி நடிக்கிறாளானே புரிய மாட்டேங்கிப்பா. ஷபா, ஒரு மாதிரி வருது இவ பக்கத்தில் இருந்தாலே. சொல்லுங்க ஆச்சி. ஏட்டி இந்த பாரு, கோயிலுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான், நொறுக்கிறோம் மட்டுக்குவா. வாங்க ஆச்சி, உங்களுக்கு எப்போ விளையாட்டு தான். என்ன டீயா, உன் பிள்ளைகளெல்லாம் காணா, எங்கே இருக்கு? என்ன செய்துங்க ஆச்சி? கோயிலுக்கு முன்னாடி கோலம் போட்டிருக்கு ஆச்சி. அப்புறம் இந்த அம்பு பிள்ளைகள் அவ பூ மாதிரி மாதிரி எல்லாரும் விளையாண்டுருக்காங்க ஆச்சி. அதான் அந்த பக்கம் பாருங்க,
வீட்டுக்காரங்க எல்லாரும் இவங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. என் வீட்டுக்காரர் தான் வரல ஆச்சி, எங்கேயோ வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அந்த ஆள் என்னைக்கு இப்படி கூட்டமாக வந்திருக்காரு. பாவன் டீ, அவனை போட்டு எதுவும் திட்டாத டீ. வீட்டுக்காரர் எல்லாம் 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுறாங்க. வா வீட்டுக்காரர் அப்படியா படிக்காதவர், எப்போ வேலை முடியுதோ அப்போ தான் வர முடியும். சும்மா கரிச்சு கொட்டாத டீ. வாங்க ஆச்சி, நீங்கள் தான் மெச்சிக்கணும். ஆச்சி ஆச்சி, வணக்கம் நெட்டியா. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க ஆச்சி. அம்மா காலம் போட பார்க்கல, கொஞ்ச நேரம் கோயிலுக்கு வந்து நிம்மதியாக உட்காரலன்னா உயிர் வாங்கிடுவாப்பிலையே. எட்டி செவத்தா எடுத்து மூஞ்சில் அடிச்சுன்னு பார்த்துக்கோயேன், திரும்பிடுவா. ஆச்சி ஆச்சி வாடி பேரு அவ்வளோதான். டாய் யோ பூஜாரி, சீக்கிரம் பூஜை இது ஆரம்பியா, உயிரை வாங்கிடுவோம் போல. உசுரோட வீடு போய் திரும்ப வேண்டாமா? இந்த பக்கம் கொடுட்டி அந்த பக்கமே கொடுத்துட்டு இருக்க, திட்டா விழுது. நல்லா தான் கலர் கொடுத்துருக்கேன். உன் பக்கம் பாரு, நீ தாண்டி திட்டா கொடுத்துருக்க. எனக்கு தெரியும் டி, உனக்கு முன்னாடி பிறந்தவா, எனக்கு தெரியாதா? எப்படி ஜமாய்க்கிறேன்னு பாரு. வந்துட்டான். சரி அந்த கலரை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளு. ஓஹோ அதான், எனக்கு முன்னாடி பிறந்திருக்குல்ல, அப்படியே முன்னாடி வந்து எடுத்துக்கோ. ஏன் உயிரை வாங்காத நெட்ட கழுத. ரொம்ப வாய் பேசாத டி, நான் அங்கிருந்து இங்கே வந்து எடுக்கணும் டி. நான் அந்த பக்கம் சுற்றி வர முன்னாடி கோவம் அழிஞ்சிருத்தி, எடுத்து கொடு நாயே. ரொம்ப வாய் பேசுனல்ல, உனக்கு தேவைன்னா வந்து எடு, இல்லைன்னா கேடா, எனக்கு என்ன. நாசமாக போகிறவன் ஏட்டி, வீட்டில் போய் உன்னை வச்சுக்கிறேன். நாயே செத்த நாயே, உன்னை கிள்ளின்னு கிள்ளிக்கலன்னா பாருட்டி. பாட்டிப்பா, உன்னால் கோலத்தையே கிழிக்க முடியல, என்னையே கிழிக்க வந்துட்டியாக்கும். நாசமாக போகிறவன். என்ன ரவி, கூப்பிட்டாலும் கோவில் பக்கம் வரமாட்டேன், இன்னைக்கு என்ன அதிசயமாக வந்திருக்க? அதுவும் உன் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கியே, என்ன விசேஷம்? ஏய், அது ஒன்றும் இல்லை. அதான் அவன் ஆள் வந்திருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பான், வேற எதுக்கு வந்திருப்பான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அம்மா கூப்பிட்டாங்க அதான் வந்தேன். அப்படியெல்லாம் நீ வர மாட்டிய? இல்லை, கார் ஓட்ட ஆள் இல்லையா, டிரைவர் இன்னைக்கு லீவு. சரி, இப்போ தான் உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் உள்ளே போகிறத பார்த்தனே, உங்கள் அண்ணனை வீட்டுக்கு கொண்டு விட்டுருவாரு, அப்புறம் எதுக்கு நீ வந்த? இல்லை, வர்றப்ப எல்லாரும் காரில் தான் வந்திருக்கேங்க, போகிறப்போ அவனும் அனுவும் எங்கேயோ வெளில போகிறாங்களாம், அதனால் வீட்டுக்கு கூட்டு போக காருக்கு ஆள் இல்லைன்னாங்க, அதான் டிரைவராக வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. டேய், அது என்னடா சொந்த வீட்டுக்கு டிரைவருங்கிற? ஆமாம், அந்த நிலைமையில தான் வச்சுருக்கேங்க, வேற என்னத்த சொல்ல? ஏன் பேச மாட்ட? அது சரியில்ல, உன் மூஞ்ச சரியில்லையே, என்ன பிரச்சனை? அதை என்ன கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அத்தை வீட்டுக்கும் சும்மாவே ஆகாதுல்ல, இப்போ ஏதோ சொத்து பிரச்சனை வேற ஒன்று புதுசாக முளைச்சிருக்கு. அன்றைக்கி நான் வீட்டில் இல்லை, அன்றைக்கி செம்ம பிரச்சனை, செம்ம சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சண்டையால் சும்மாவே அவள் என்னை மதிக்க மாட்டா, இப்போ அவங்க அம்மா வேற எங்கள் அம்மா திட்டிருச்சா, இந்த கோவத்தில் வேற அவள் இருப்பா. இனிமே அவள் காலில் போய் விழுந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொன்னாலும் முடியாதுன்றவா. என்னடா சொல்கிற, இவ்வளோ நடந்துருச்சா? ஆமாண்ணே, பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. சே, என்ன செய்யறதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில் மட்டும்தான் ஏன் இப்படி கடவுள் விளையாடுறானே புரியல. சரி விடுல, சொந்தத்துக்குள்ள அப்படிதான் இருப்பாங்க, அடிச்சுக்குவாங்க அப்புறம் கூடிக்குவாங்க. உங்க வீட்டு கதை எனக்கு தெரியாதா? அதே தான் சொல்கிறேன், எல்லாரும் அடிச்சுக்குவாங்க அப்புறம் கூடிக்குவாங்க. எங்கள் வீட்டில் என்னைக்கு கூடியிருக்காங்க? எங்கள் அத்தை தான் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரின்னு போகும். எங்கள் அம்மா என்னைக்கு இறங்கி போயிருக்கு. இனி அவ்வளோதான், அவளை மறந்துட்டு வேலையை பார்க்க வேண்டிதான். என்னல சொல்கிற? சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நீ ஒன்றுமே சொன்னதில்ல, இப்போ இந்த பிரச்சனைக்கு பின்வாங்குற? ஆமாண்ணே, எனக்கு வெறுத்து போச்சு, என்னத்து செய்ய? எவ்வளோ நாள் தான் நானும் அவகிட்ட சொல்லி பார்க்க, கேட்கவும் மாட்டேங்கிறா. அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல, ஆனால் அவளை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் எல்லா பிரச்சனையும் மனசில் வச்சுக்கிட்டு வேணாங்கிறாளோன்னு எனக்கும் தோணுது. எனக்கும் எவ்வளோ வயசாகுது பாருங்க, இதுக்கு மேலேயும் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிள்ளையும் போட்டு ரொம்ப பாடுபடுத்தக்கூடாதுல்ல. வேணான்னு போயிட வேண்டியதான். நீ ஏடா பேசுகிற? மெச்சூரிட்டிலாம் பேசுறீங்க, இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அந்த பிள்ளை முன்னாடி லொலோன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளை உயிரை எல்லாம் வாங்கிட்டு இப்போ வேணாங்கிற? ஆமாம், அவள் என்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொன்ன மாதிரி பேசுகிறீங்க. எல்லா பிரச்சனையும் நடந்ததுக்குல பார்த்து தானே இருக்கீங்க, இதை மனசில் வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஆனால் நான் இன்னும் அவகிட்ட எதுவும் பேசலை. அவள் இன்னைக்கு என்னை ரோட்டில் வச்சு கத்துலேயே தெரிஞ்சிச்சு. சரி, இதுக்கு மேலே அவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. சரிண்ணே, அவ்வளோதான், நம்மளும் அப்படி ஒதுங்கிக்க வேண்டிதான். எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவ்வளோ நல்லவனா இவன்?
இப்படி திருந்த மாட்டானே, நல்ல மாதிரியே பேசுகிறான். டேய், நீ என்னடா இப்படி முழிக்கிற புளு சட்டை? இல்லை, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கா, நம்ம பையனா இப்படி பேசுகிறான்னு, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாயை முறியா இல்லைன்னா வாயை அடிச்சு ஒட்டச்சிருவேன். சரிப்பா, உன் லைஃபு உன் வாய், நீ என்னன்னாலும் பேசிக்கலாம், நான் கேட்டுக்கிறேன்ப்பா, நான் ஒன்றும் சொல்லலைப்பா, ஆளை விட்டுரு. எனக்கு அதான் ஞானம். பாப்பா அப்போ இருந்து சொல்லிட்டே இருக்கேன், அடிச்சிடும் பார்த்துக்கோ. அம்மா சொல்கிறத கேட்கணும். அது வேணாம் பாப்பா, அது சாப்பிட்டா உடம்பு கேடு. அடிச்சண்ணா, கோவிலுக்கு வந்திருக்கேன்னு சும்மா இருக்கேன். அம்மா அடிச்சு விடுவோம் பாப்பா, அப்புறம் இப்போ உனக்கு தான் வலிக்கும். இது நம்ம பக்கத்து வீட்டு அந்த பொண்ணு தானே? ஆ, அவங்களே தான். என்ன சொல்லு கண்ணா. அன்னைக்கு சொன்னல, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்கன்னு, அவங்களுக்கு வேலை வேணும்னு நீங்கள் கூட வந்து பார்க்க சொன்னீங்களே. ஆமாம், அவங்க அந்த இருக்காங்க பாருங்க, அவங்க தான். இப்போ கூட்டு வருவானே, நீங்கள் கொஞ்சம் பேசிக்கலாம்ல? சரி கண்ணா, கூட்டிட்டு வா, பேசிக்கலாம். ஆ சரிண்ணே, நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு விவரத்தை சொல்லிட்டு கூட்டிட்டு வாரேண்ணே. சரி கண்ணா, கூட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் ஷாலினிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆ சரிண்ணே, இங்கே இருங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன இது, என்கிட்ட பேச போகிறாரா? என்ன பேச போகிறாரு? ஒருவேளை ரவியை பற்றி கேட்பாரோ? தெரியலையே. அடிச்சுவும் பாப்பா, வாயை மூடு. ஏங்க எப்படி இருக்கீங்க? ஆ ஆ நல்லா இருக்குங்க. நீங்கள்